திருத்தணிகைனா நிறைய பேர் சுவாமி கோபம் தணிந்து உட்கார்ந்த இடம்ங்கிறாங்க. சாமிக்கு கோபமெல்லாம் வராது, அவர் மனிதர் கிடையாது, நம்மளை மாதிரி கோபம் உணர்ச்சி எல்லாம் கிடையாது. அது ஏன் தணிகை மலைன்னா வாரியார் சாமி சொல்வார், அந்த தணிகை மலைக்கு போகிறவனுக்குடைய வாழ்க்கையில் கவலை தனியும் துன்பம் தனியும் இதெல்லாம் தணிக்கிறங்காட்டி அவருக்கு தனியாச்சல மூர்த்தின்னு பேர். தணிகை மலையில் சிறப்பு என்னென்னா, வள்ளி பிராட்டியிடம் முருகப்பெருமான் சொன்னாராம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இத்தனை மலை இருக்கே, உங்களுக்கு எந்த மலை ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொன்னாரா. எனக்கு தணிகை மலை தான், திருத்தணி தான் பிடிக்கும். யார் ஒருவர் இருந்த இடத்திலே இருந்து தணிகை மலையை நோக்கி வணங்குகிறாரோ தணிகை மலைக்கு வந்த புண்ணியம் கிடைக்குங்கிறார். இந்த அப்பேற்பட்ட தணிகை மலை தான் இந்திரன் முருகனுக்கு பூஜை பண்ண அற்புதமான இடம். இன்றைக்கும் திருத்தணிகையில் மயில் வாகனம் கிடையாது, யானை தான் வாகனமாக இருக்கும். அது யானை திரும்பி இருக்கும். என்னென்னா ஐராவதத்தை கொடுத்துப்படுவான் இந்திரன். ஆனால் அந்த ஐராவதம் போனோன்னா அவனுடைய செல்வமெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ சாமி வேண்டாம், நீ திருப்பி அங்கேயே போகணும்னு சொன்னா அந்த யானைக்கு போக மனசு இல்லாமல் திரும்பி மட்டும் நின்றுக்கும். அப்படி அந்த திரும்பி நிற்கிற இடம் அங்கே இருக்கும். வேல்மாறல் உருவாக்கப்பட்ட வேல் வகுப்பு எழுதப்பட்ட இடமும் திருத்தணி தான். அதில் சாமி சொல்கிறார், திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலேன்னு சாமி அங்கே ஒவ்வொருத்தருடைய வினையும் நீக்கக்கூடிய வகையில் சாமி அற்புதமாக இருக்கக்கூடிய இடம் திருத்தணிகை. நோயை குணப்படுத்தக்கூடிய இடம். கீழே ஒரு தீர்த்தம் இருக்குது, அது நோயை குணப்படுத்தக்கூடிய இடம். 6 படை வீடுகளில் நோயை தீர்க்கக்கூடிய இடம்னு ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறது திருத்தணிகையை தான்.